Hi guys, நான் தான் உங்க டெக் ப்ரோ. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மோட்டோ தரப்புல இருந்து Edge 5G 2022. ஸோ இந்த வேரியண்ட்டை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது கமிங் செப்டம்பர் மாசத்துல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனா இது ஒரு மிட் ரேஞ்சுன்னு அவங்க புதுசா சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே மிட் ரேஞ்சா இல்லையாட்டி நீங்க தான் சொல்ல போறீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ அப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல நிறைய விஷயத்தை அவங்க கொடுத்துருங்க, நிறைய விஷயத்தை அவங்க கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி அது ஆல்ரெடி லைக் பண்ணாம தான் நான் போடுற உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நான் நம்புறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். Moto Edge 5G 2022 இதை பற்றி நிறைய ரூமர்ஸ் பண்ணிட்டு நானே இதை சர்ச் பண்ண சொல்ல நிறைய விஷயத்தை அவங்க மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து 6.6ன்றாங்க, ஒரு இடத்துல 6.5ன்றாங்க, ஒரு இடத்துல 4000 பேட்டரின்றாங்க, ஒரு 5000. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அதாவது மோட்டோலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால நான் அங்கங்கே அலசி ஓரளவுக்கு இப்போ ஸ்டடியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது இப்படி தான் இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.6 கொண்ட ஒரு OLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இதில் 10-bit ப்ராசஸர் H.10+. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இல்லாமல் இதில் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் P3 அதாவது இந்த டிஸ்பிளே கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இருக்க கலர்ஸை வந்து அதிகமாக இன்க்ரீட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், கான்ட்ராக்ட்ஸ், ஸோ இதெல்லாம் எல்லாத்துலேயுமே இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இதில் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததாக இதோட கேமரா பார்த்தீங்கன்னா பின் பக்கத்தில் மொத்தம் 3 கேமரா. ஸோ என்னன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா வித் மோட்டோவோட லென்ஸு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட். கடைசியில் இருக்க 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 2 ஒர்க் பண்ணுறது அட் டைமில். ஒன்று வந்து டெப்த்தும் எடுக்குது, மேக்ரோ ஷாட்டும் பண்ணுறது. ஸோ அதனால் பின்னா இருக்கிற 3மே பக்காவாக இருக்கும். தென் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டோவோட செல்ஃபி கேமரானா 32 மெகா பிக்சல். ஸோ இது ரீசெண்டாக எல்லா எட்ஜிலும் சரி அண்ட் எல்லா மொபைல்ஸும் மோட்டோஸிலும் இதை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இது நல்லா இருக்குது, செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நிறைய அங்கே மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரை உங்களால் வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1000 60 வரைக்கும் உங்களால் வீடியோ எடுக்க மாட்டோம். அதிகபட்சமாக உங்களால் 4K 30க்கு ட்ரை பண்ணலாம் சொல்லிக்காங்க. உண்மையிலே இது அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஸோ நம்மளும் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. தென் அடுத்ததான் இதோட வெர்ஷன்ஸை நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. இது வந்து ஆண்ட்ராய்ட் 12 ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எல்லாருக்குமே தெரிஞ்சதான் மோட்டோ அவங்களோட யூனிக்காக இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர 4 வருஷத்துக்கும் இந்த மொபைலில் அப்டேட் அவங்க கம்பல்சரியாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது இதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது MediaTek Dimensity புது ப்ராசஸர் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1050. ஸோ இந்த 1050 எந்த அளவுக்கு நமக்கு புரியுற மாதிரினா ஸ்னாப்டிராகனோட 778G பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அது ஒரு டைமில் அது ஒரு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ப்ராசஸர். அதே ஈக்குவல் பேட்டரில் இது வின் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அதனால் இந்த ப்ராசஸர் நமக்கு ஒரு புது பேட்டலாக இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3 GHz கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட கிளாக் ஸ்பீட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரேம் எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அது அங்கங்கே சொல்லலை. ஐ மீன் இதுக்கு 3 இல்லைன்னா 5 GB. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ரியல்மிக்கு அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ அதனால் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க இதை ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 8 GB RAM 256 GB பெரிய லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ரேட்டை பார்க்க சொல்லதான் என்னால் நம்பவே முடியல. எவ்வளோ ரேட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40,000 ரூபாய். ஸோ ஓகேங்களா, 40,000 ரூபாய்க்கு இது அவங்க மிட் ரேஞ்சுன்ட்டு அவங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். நான் கூட இமேஜ் வந்திருக்கோம், ஸோ ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். இது அவங்க மிட் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இது மிட் ரேஞ்சாக நீங்கள் தான் சொல்லணும். அது நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பற்றி நான் சொல்லி ஆகணும். இது 5000 mAh கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜர், மோட்டோட டர்போ சார்ஜர் எவ்வளோனா 30 watts ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ 15 wattsக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. அண்டு 10 wattsக்கு இது வந்து ரிவர்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே ரிவர்ஸ் தான் இன்னொரு ஃபோனு தான் வாங்கணும். இவ்வளோ ரேட்டுக்கு ஃபோன் வர வாங்கணுமா? இந்த மொபைலை நீங்கள் உண்மையிலே இது பட்ஜெட் வேரியன்ட்டு சொல்கிறீங்களா? ஸோ என்னால் பொறுத்த வரைக்கும் என்னோட டிசிஷன் என்னன்னா, இது 40,000 ரூபாய்க்கு உண்மையிலே இது ரொம்ப ஒர்த்தாக கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் குட் அண்ட் டிஸ்பிளே குட், ப்ராசஸர் குட் அண்டு பேட்டரியும் குட், ஸ்டோரேஜும் ஓகே. ஆனால் இது 40,000 ரூபான்றது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 33 and 30 ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தா உண்மையிலே மோட்டோ Edge
5G 2020 இப்போ இருக்க நம்ம பட்டியலில் மிட் ரேஞ்சாக எல்லாரும் சொல்லியிருக்கலாம், நிறைய ஃபோன்ஸை பீட் பண்ணியே காமிச்சிருக்கோம். ஆனால் உண்மையிலே இது வரட்டும், உண்மையிலே இந்த மக்கள் இதை வாங்குவாங்களேன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜை எல்லாரும் மறக்காம ஃபாலோ பண்ணிருக்கலாம். மாற்றம் ஒன்றே மாறுது. லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.